ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு Chefmurugansrecipe. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக எப்படி ஒரு சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறதான் பார்க்குறோம். அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா லஞ்சுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதை நம்மளோட வியூவர்ஸ் ஒருத்தவங்க கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ரெசிபி நம்ம பார்க்குறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சாம்பாருக்கு தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 30 பேருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 150 ml வந்துட்டு நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு ஆயில் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கலாம். ஸோ இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்திங்கன்னா மதியானம் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம். சாப்பாட்டு சாம்பார் தான் வைக்கிறேன். ஸோ வெந்தயம் ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம ஜீரகம் போட்டுக்கலாம். இது ஜீரகம் ஆட் பண்ணியாச்சு. ஜீரகம் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரமிளகா உடச்சி வச்சது, அந்த உடச்ச வரமிளகாயும் எடுத்து ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்துட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த நீல வாக்கில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா காரத்துக்காக வந்துட்டு ஒரு 4-5 பச்சை மிளகா ப்ளஸ் அது இல்லாமல் கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். ஸோ வதக்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வதங்கட்டும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சாம்பாருக்கு இன்றைக்கி என்ன வெஜிடபிள் எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், கேரட், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு இந்த 4 வெஜிடபிள் போட்டு தான் இந்த லஞ்சு சாம்பார் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வெஜிடபிளையும் வந்து நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியாச்சு. சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா குக்கரில் ஒரு சைடு பருப்பு வச்சோம் அப்படின்னா வச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். ஸோ இப்போ போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காய்க்காக வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு நம்ம அதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கிண்டிக்கோங்க. ஸோ எல்லா வெஜிடபிள்ஸ்லையும் அந்த சால்ட்டும் அந்த மஞ்சத்தூள் மாறுச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ மாறினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 4 தக்காளியை வந்து நான் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பழமாக இருந்துச்சுன்னா 4 போதும். காயாக இருந்துச்சுன்னா இன்னும் 2 சேர்த்தே போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தக்காளியை ஆட் பண்ணியாச்சு. தக்காளியை போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு மசாலா 1 by 1 போட ஆரம்பிச்சிடலாம். இந்த சாம்பார்னாலே 3 இன்க்ரீடியன்ஸ் தாங்க. மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி மல்லித்தூள் வந்துட்டு சேம் ரேஷியோ 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அது எடுக்கும்போது கொஞ்சம் கம்மியாக வந்ததுனால நான் அப்படியே எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் 2 ஸ்பூன் கரெக்டாக அளந்து போடுங்க. கொஞ்சம் சால்ட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டதுனால கம்மியாக போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் வந்து நீங்கள் என்ன பிராண்டாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆப்ஷனல் தான். இருந்துச்சுன்னா போடலாம், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இந்த வெஜிடபிள் இது வேகிறதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம், அந்த காய் வேகிறதுக்கு மட்டும். ஸோ காய் வேகிற அளவு, காய் மூழ்கிற அளவு தண்ணி வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருவோம். ஸோ இப்போ நம்ம வச்சு 15 நிமிஷம் ஆச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம அதை ஓப்பன் பண்ணிடுவோம். ஓரளவு காய் எல்லாமே வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி சைடில் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து நம்ம வந்து துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு 2மே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். எப்போயுமே சாம்பாருக்கு வந்து என்ன ஒரு ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் வந்துட்டு துவரம்பருப்பு எடுத்தோம் அப்படின்னா 25 கிராம் வந்து நீங்கள் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இதோட ரேஷியோ. எப்போ நீங்கள் என்ன குவான்டிட்டிக்கு எடுத்தீங்கனாலும் அதே அளவு நீங்கள் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து நான் புளிப்புக்காக வந்துட்டு கொஞ்சமாக புளியும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெருங்காய பவுடர் போட்டுக்கோங்க. சாம்பாருங்கிறதுனால வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பெருங்காயம் ஃப்ளேவரும் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து சாப்பாட்டு சாம்பாருக்குன்னும் போது அது இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், அது கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மல்லித்தலையை வந்து கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி அழகாக அதில் சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்படியே வச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். ஸோ கொதித்த உடனே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வேறு எதுக்கு அப்படியே நம்ம மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போட வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே போட்டாச்சு. சாம்பார் வந்து நீங்கள் எப்போயுமே லஞ்சுக்கு பண்ணும்போது கொஞ்சம் லூஸாகவே வைங்க. ரொம்ப திக்காக வச்சு சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்றது விரும்ப மாட்டாங்க எல்லாருமே வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைஸில் பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஆனால் இட்லி தோசைக்கு பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக வச்சு சாம்பார் வச்சு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம அழகாக ஈஸியாக வந்துட்டு ஒரு சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மகிட்ட இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறதான் சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சாம்பாரை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்ன வெங்காயம் போட்டு வைக்கலாம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக பருப்பை வச்சு பருப்புலேயே காயை போட்டு குக் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது. ஸோ இதை வந்து ஈஸியாக நீங்கள் வீட்டில் எப்படி சடனாக ப்ரிப்பேர் பண்ண முடியுன்றக்காக தான் இந்த ஈஸியான ஒரு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் சமைச்சு பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணட்டும். இதே மாதிரி நாளைக்கு ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.